பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே பாக்கியாவுக்கு ஏற்கனவே ஷெஃபை பற்றின எல்லா உண்மையுமே தெரிஞ்சதால தான் ஷெஃபை மறுபடியும் தன்னுடைய ஹோட்டலுக்கு வேலை செய்யறதுக்காக கூப்பிட்ருக்காங்க அப்படின்ற உண்மை இங்கே பாக்கியா ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிற எல்லாருக்குமே தெரிய வர இதெல்லாம் கேட்ட உடனே ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே இங்கே செல்வியும் என்னக்கா இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த கோபி சார் தான். நம்ம ஹோட்டல் நல்லபடியாக நீ நடத்தக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையை இந்த ஷெஃபை வச்சு செஞ்சுருக்காருன்னு உண்மை தெரிஞ்ச உடனே நீ பேசாமல் கோபி சார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா நாம் இந்த பூஜைக்கான ஆர்டரை ரொம்ப சந்தோஷமாக நல்லபடியாக செஞ்சுருக்கலாம்லக்கா அப்படின்னு கேட்க அதுக்கு உடனே பாக்கியாவும் எல்லாம் எனக்கு தெரியும் செல்வி, இங்கே நம்ம ஹோட்டலை நல்லபடியாக நடத்த விடக்கூடாதுன்றதுக்காக தானே ஷெஃபை இங்கே அனுப்பி வச்சுருக்காரு. இந்த ஷெஃப் மூலமாகவே நமக்கு கிடைச்ச இந்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும். ஆனால் இந்த கோபி என்கிட்ட வசமாக மாட்டிக்கணும். அதனாலையும் இங்கே கோபி நினைக்கிற எதையுமே நான் நடக்க விட மாட்டேன்றது கோபிக்கு புரிய வைக்கிறதுக்காகவும் தான் இத்தனை நாள் இந்த உண்மையை உங்ககிட்டலாம் சொல்லாமல் இருந்தேன். இப்போவாது உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சதில்ல. என் அத்தையாலேயோ இல்லை என் அத்தை தான் இங்கே பூஜை செஞ்சு ஆரம்பித்து வச்சதால தான் இந்த பிரியாணி ஆர்டர் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இந்த ஆர்டர் மூலமாக நமக்கு நிறைய பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்ததுன்னு நீங்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தீங்க. ஆனால் இதுக்கு காரணமே கோபின்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோபியை பார்க்கறதுக்காக ரொம்பவே கோவமாக அங்கேருந்து கிளம்புறாங்க பாக்கியா. இங்கே கோபி ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. இங்கே டிவியில் இனி இந்த பாக்கியாவை பற்றி தான் போட்டுக்கிட்டே இருக்க போகிறாங்க. ஏற்கனவே இந்த பாக்கியா ஹோட்டலை 3 நாள் மூடினாங்க. ஆனால் இப்போ இந்த ஆர்டர் மூலமாக பாக்கியா இனி அந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டை திறக்கவே முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுது. இந்த ரெஸ்டாரண்ட்டும் வேண்டாம், நம்மளுக்கு வேலையும் வேண்டான்னு சொல்லி இந்த பாக்கியா இனி வீட்டில் தான் இருக்க போகிறா. இவெல்லாம் சம்பாதிச்சு குடும்பத்தை பார்த்துக்கிற திமிரில் தானே என்ன பேச்சு பேசி அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தா இன்னைக்கு எல்லாமே ஒன்றும் இல்லாமல் ஆக போகுது அப்படின்னு என்ன பாக்கியாவை பற்றி எதுவுமே ஒரு விஷயமும் தெரியாமல் இருக்கே அப்படின்னு டிவியில் ஏதாவது கண்டிப்பாக ஒரு விவரம் தெரிய வரும்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு கோபி. அதான் நம்ம ஷெஃப் கிட்ட ஃபோன் பேசும்போது கூட ஷெஃப் சொன்னார்ல, கண்டிப்பாக பாக்கியாவோட ஹோட்டலில் மூடிடுவாங்க, அதுக்குண்டான எல்லா ஏற்பாடையுமே செஞ்சுட்டேன். இங்கே பாக்கியா ஆர்டருக்காக செஞ்ச எல்லா ஸ்வீட்டையுமே வேற அங்கே அனுப்பிட்டா போல, அதனால் இனி சீக்கிரமாகவே நாம் நினச்ச மாதிரி எல்லாமே நடக்க போகுது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இங்கே ஷெஃப் அடிக்கடி ஃபோன் பண்ண முடியாது. ஆனால் சீக்கிரமாகவே பாக்கியா ஹோட்டலை பற்றின எல்லா விவரமும் டிவியில் வரும்னு பார்த்துக்கிட்டே இருந்தால் இவ்வளோ நேரம் ஆகியும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குதே. அப்போ பாக்கியாவோட ஹோட்டலில் என்னதான் நடக்குது, பெரிய பிரச்சனை வந்ததா இல்லையான்னு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக இருந்த கோபி கொஞ்ச நேரம் போக போக ரொம்பவே குழப்பமாறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் இங்கே கோபி ஷெஃப் ஆனந்துக்கு ஃபோன் பண்ணி இங்கே ஷெஃப் ஆனந்த் என்ன ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஆமாம், நீங்கள் தான் சொன்னீங்களே இந்த கிடைச்ச ஆர்டர் மூலமாக பாக்கியா எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்ட நிற்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டேன்னுட்டு. ஆனால் எந்த பிரச்சனையும் நடந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலையே. ஆமாம், நீங்கள் உண்மையாகவே நான் சொன்னதெல்லாம் செஞ்சீங்களா இல்லையா? உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் ஏற்கனவே அந்த பிரியாணியில் என்னெல்லாம் செய்யணும்னு அந்த பிரியாணி ஆர்டரில் எல்லாத்தையும் செஞ்சு நான் நினச்ச மாதிரியே நீங்கள் செய்ய போய் தானே பெரிய பிரச்சனை வந்தது. இப்போ இந்த ஸ்வீட் ஆர்டரையும் நீங்கள் எதுவும் செய்யலையா? நீங்கள் ஃபோனையும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்படி அந்த பாக்கியாவோட ஹோட்டலில் என்னதான் நடக்குது? கஸ்டமர் எல்லாம் வர ஆரம்பிச்சு பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு கோபி. இங்கே ஷெஃப் ஆனந்துக்கு எதுவுமே பதில் பேச முடியல. அங்கே ஈஸ்வரியை பார்த்துக்கிட்டே இருக்க உடனே ஈஸ்வரியும் பாத்தியா செல்வி, இந்த கோபி என்ன பேச்சு பேசுகிறான்னுட்டு கண்டிப்பாக பாக்கியா இந்த கோபியை சும்மா விடவே கூடாது. நானும் என் பையனாச்சே, அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துட்டு போகட்டும்னுட்டு அவன்கிட்ட பேச பிடிக்கலனாலும் ஒதுங்கி நம்ம வேலையை பார்த்துட்ருக்கோம். ஆனால் பாக்கியா நல்லபடியாக இருக்கக்கூடாது, ஹோட்டல் மூலமாக நல்ல வருமானம் எடுக்கக்கூடாது அப்படின்னு எப்படிப்பட்ட வேலையை இந்த கோபி செஞ்சுருக்கான்னுட்டு பாக்கியா இந்த கோபியை சும்மா விட்டாலும் நான் சும்மா விட மாட்டேன் செல்வி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், அக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து இந்த ஹோட்டலை ஹோட்டலோட ஓனர் ஆக்கியிருக்காங்க. இப்போ தான் தன்னுடைய குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு அக்கா உழைச்சிட்ருக்காங்க. இங்கே தனக்குன்னு யாரும் இல்லைனாலும் தான் பசங்களை நல்லா பார்த்துக்கணும். இங்கே கோபியோட அம்மா உங்களை கூட அக்கா தானே நல்லா பார்த்துக்கிறாங்க. அதை கூட புரிஞ்சுக்காம கோபி சார் இப்படி செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அந்த ஷெஃப் மேலே எனக்கு இவர் வந்ததுலேருந்தே ரொம்ப சந்தேகமாக இருந்தது. அதே மாதிரி அக்காவும் உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது சரிதாம்மா. நம்ம அக்கா கோபி சாரை எதுவும் செய்யலைனாலும் நீங்கள் சும்மாவே விடக்கூடாது. கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் அவருக்கெல்லாம் நம்மளோட அருமை என்னன்னு புரிய வரும் அப்படின்னு செல்வி பேசிகிட்டு இருக்க இங்கே எதுவுமே பேசாமல் ஷெஃப்பும் ஃபோனை வச்சிடுறாரு. இதுக்கு மேலே பேச என்ன இருக்குது? கோபி சார் சொன்னதை நம்ம செஞ்சு ஏற்கனவே நம்ம பொண்ணுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமாச்சு, உடல்நல சரியில்லாமல் ஆனது. அதனால் நம்ம எப்பயுமே பாக்கியா மேடம் நமக்கு நல்லது செஞ்ச பாக்கியா மேடமுக்கு துணையாக இருக்கணுமே தவிர்த்து இந்த கோபி
கோபி சார் செஞ்ச எல்லாத்தையும் எங்கேனாலும் போய் சொல்லி கோபி சாருக்கு சரியான ஒரு பதில் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஷெஃப் ஆனந்த் யோசிக்கிறாரு. ராதிகாவோட வீட்டுக்கு போனேன். இங்கே பாக்கியாவை பார்த்து இங்கே ராதிகாவோட அம்மா திட்டுறாங்க. என்ன பாக்கியா, இந்த பக்கம் வந்திருக்க, யாரை பார்க்க வந்த அப்படின்னு கேட்க, உங்களை பார்க்க வரலை, எங்கே உங்கள் மருமகன் கோபி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு, என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க நீங்கள், வேணும்னே அந்த ஷெஃப்பை என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு அனுப்பி என் ஹோட்டலில் நல்லபடியாக நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் செஞ்ச வேலை எல்லாமே எனக்கு தெரியும், போதும் இதோடு நிறுத்திக்கோங்க, ஆனால் உங்களை நான் சும்மா விடுவேன் மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. உடனே ராதிகாவும், என்னாச்சு பாக்கியா, இங்கே வந்து எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, என்ன உங்களுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்களும் கோபி கூட ஒரே வீட்டில் தானே இருக்கீங்க, நான் நல்லபடியாக இருக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கக்கூடாது, என் குடும்பத்துக்கு எதுவுமே செய்யக்கூடாதுன்னு கோபி நினைக்கிறது உங்களுக்கு தெரியாமையா இருக்கும்னு சொல்ல, எனக்கு உண்மையாகவே எதுவும் தெரியாது பாக்கியா, அப்படி என்னதான் நடந்ததுன்னு சொல்லும்போது, இங்கே ஷெஃப் ஆனந்த கோபி தான் அங்கே பாக்கியாவோட ஹோட்டலுக்கு அனுப்புனதே, அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே என்னுடைய பிரியாணி ஆர்டர் ஒன்றும் இல்லாமல் போய் எனக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாத்துலேயுமே வந்து என்ன செய்கிறதுனே தெரியாமல் நான் குழப்பத்தில் இருக்கணுன்றதுக்காக இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு பின்னாடி இருந்ததே இந்த கோபி தான். இவரை நான் சும்மா விட போகிறதும் கிடையாது. அதுக்குண்டான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. நீங்கள் அனுப்பின அந்த ஷெஃப் ஆனந்தே இப்போ எனக்கு என்னுடைய ஹோட்டலுக்கு நல்லதை மட்டும்தான் செய்கிறாரு. நீங்கள் அனுப்பின ஆளை வச்சே நீங்கள் நினச்சது எதையுமே நடக்க விடாமல் செஞ்சிட்டேன் கோபி. அதனால் இனி என் ஹோட்டலில் பிரச்சனை வரும், இந்த ஆர்டர் மூலமாக என்னை அவமானப்படுத்திடலான்னு நீங்கள் நினச்ச எதுவுமே நடக்கவே நடக்காது. ரொம்ப ஆசாசியாக இருந்திருப்பீங்க. இந்த பாக்கியா மறுபடியும் ஹோட்டலில் தலை நிமிர்ந்து வேலை செய்ய முடியாது, அவள் இந்த ஹோட்டல் மூலமாக சம்பாதிக்க முடியாதுன்னுட்டு. ஆனால் அது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு இப்போ மறுபடியும் தலை நிமிர்ந்து உங்கள் முன்னாடி நிற்கிறேன். உங்களால் என்னை ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனாலும் எனக்கு கிடைச்ச அந்த பிரியாணி ஆர்டரில் நீங்கள் அந்த ஷெஃப்பை வச்சு செஞ்ச எதையும் நான் மறக்க போகிறதும் இல்லை, அதனால் நான் உங்களை சும்மா விட போகிறதும் கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்போ தான் இங்கே ராதிகாவுக்கும் ராதிகாவோட அம்மாவுக்கும் தெரியுது கோபி என்ன வேலைலாம் செஞ்சுருக்காரு அப்படின்னுட்டு. உடனே ராதிகாவும் கோபியவே பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப கோவமாக கோபிக்கிட்ட பேசிட்டு பாக்கியாவும், சும்மா விட மாட்டேன் கோபி, என்னுடைய ஹோட்டலை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினச்சி நீங்கள் மட்டும் ஹோட்டலோட ஓனராக இருந்து நிறைய ஆர்டர் எடுத்து பெரிய ஆளாகலான்னு ஆசைப்படுறீங்கல்ல, என்ன செய்ய போகிறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக கோபியை பார்த்து முறைச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ராதிகா கோவத்தில் கோபியை திட்டுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? எத்தனை முறை தான் அந்த பாக்கியா முன்னாடி அவமானப்பட்டு நின்னாலும் நீங்களாம் திருந்தவே மாட்டிங்களா? உங்கள் பசங்க உங்களை அவமானப்படுத்துறது போதாதுன்னுட்டு பாக்கியாவை ஏதாவது செய்யணும்னு நினச்சி உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் கவனம் செலுத்தாமல் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கீங்க. நம்ம ஹோட்டலில் இருக்க ஷெஃப் ஆனந்தை நீங்கள் என்னென்னவோ செய்யணும்னு நினச்சி அங்கே அனுப்புனீங்க. ஆனால் அந்த ஷெஃப் ஆனந்த் பாக்கியாவோட ஹோட்டலில் நல்லதை மட்டும்தான் செஞ்சுருக்காரு. ஏன்னா பாக்கியா ரொம்பவே நல்லவங்க, அவங்க மனசுக்கு அவங்களுக்கு எல்லாமே நல்லது மட்டும்தான் நடக்கும். இனி நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது. பாக்கியா உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நான் உங்களுக்கு எந்த ஒரு வகையிலையும் உதவி செய்ய போகிறதே இல்லை கோபி அப்படின்னு ரொம்ப கோவமாக இங்கே ராதிகா வந்து கோபிக்கிட்ட பேச, கோபி என்ன இப்படி ஆயிடுச்சு, அந்த ஷெஃப் ஆனந்த் என்னவோ நான் அனுப்பின ஆள், எனக்காக அவர் எல்லாத்தையுமே செய்வாருன்னு நினச்சேன், அதுக்காக எவ்வளவோ பணத்தை அந்த ஷெஃப் ஆனந்துக்கு கொடுத்தேன். ஆனால் ஷெஃப் ஆனந்த் மனசு மாறி அந்த பாக்கியாவோட ஹோட்டலில் எந்த பிரச்சனையும் செய்யாமல் இந்த ஸ்வீட் ஆர்டர் மூலமாக பாக்கியாவுக்கு இன்னும் நிறைய ஆர்டர் கிடைக்கிற மாதிரிலாம் செஞ்சுருக்காரு. அப்போ ஷெஃப் ஆனந்தை நம்பி நான் தான் ஏமாந்து போயிருக்கேன். மறுபடியும் இந்த பாக்கியா என் முன்னாடி ஜெயிச்சு காட்டிட்டா, அதனால தான் இவ்வளோ திமிராக வந்து பேசிட்டு போகிறா. அந்த ஷெஃப்பை நம்பினது என்னுடைய தப்பாக போச்சு. என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அந்த ஷெஃப் என்னை இப்படி ஏமாற்றி அந்த பாக்கியா முன்னாடி அவமானப்படுத்திட்டார்ல, இந்த ஆர்டர்லையும் பாக்கியா அவமானப்பட்டு நிற்பா. மறுபடியும் கஸ்டமர் எல்லாரும் பெரிய பிரச்சனை செய்வாங்க. ஹோட்டலை திறக்க முடியாமல் பாக்கியா மறுபடியும் அவளால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு வந்து நிற்பான்னு பார்த்தா, இப்படி என் வீட்டுக்கே வந்து என்னையே அவமானப்படுத்தி பேசி அதுவும் ராதிகா முன்னாடி திட்டிட்டு ஏதோ செய்ய போகிறேன்னு வேற சொல்லிட்டு போகிறா. நான் வசமாக மாட்டிக்கிட்டேன், அதுவும் இந்த ஷெஃப் ஆனந்தால் அப்படின்னு ரொம்பவே கோவத்தில் இருக்காரு. உடனே கோபியும் ரொம்ப கோவமாக ஷெஃப் ஆனந்துக்கு ஃபோன் பண்ணி இங்கே வந்து ஃபோனை எடுக்கிறாரு ஆனந்த். என்ன ஆனந்த் இது, நீங்கள் என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க? உங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தேன், நீங்கள் கேட்ட மாதிரிலாம் உங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன், எதுக்காக உங்களை அந்த பாக்கியாவோட ஹோட்டலுக்கு அனுப்புனன்றதையே மறந்துட்டு அந்த பாக்கியாவுக்கு நீங்கள் பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க, மனசு மாறிட்டீங்க, என்னையும் ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்ல, ஷெஃப் ஆனந்த் பதில் பேசாமல், இல்லை கோபி சார் செஞ்சது தப்பு தானே, அதனால தான் நான் மனசு மாறிட்டேன், நல்லது செஞ்சாதான் என் குடும்பத்துக்கும் நல்லது நடக்கும், இதில் எந்த தப்புமே இல்லை, நீங்களும் திருந்தி உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், இனி யாரையும் இப்படி செய்யணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே இருந்த ஈஸ்வரியும்
ஷெஃப் ஆனந்தோட ஃபோனை வாங்கி கோபியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன கோபி, நீ நினச்சது எதுவுமே நடக்கலை. பாக்கியா அவளுக்கு கிடைச்ச ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டாளேன்னு உன்னால் தாங்கிக்க முடியாமல் ஷெஃப் ஆனந்துக்கு ஃபோன் பண்ணி பேசுறியா? இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. நீ திருந்த போகிறதும் இல்லை, உன்னை நான் என்னைக்கும் மகனாக ஏற்றுக்க போகிறதும் இல்லை. பாக்கியாவை அவமானப்படுத்தி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை வர வைக்கணும்னு நினச்ச நீ இப்போ வேணும்னா அந்த க்ளவுட் கிச்சனோட ஓனராக இருக்கலாம், பெரிய பிஸ்னஸ் செஞ்சு கை நிறைய சம்பாதிக்கலாம். ஆனால் நீயும் ஒன்றுமே இல்லாமல், எந்த தொழிலும் இல்லாமல், வேலை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்காம நீ கண்டிப்பாக பாக்கியாவோட அருமையை புரிஞ்சுக்கிட்டு பாக்கியா முன்னாடி கையேந்தி நிற்க போகிற. அப்போ உனக்கு தெரியும் பாக்கியாவோட அருமையை பற்றி. ஓம் பசங்களை அவள் கஷ்டப்பட்டு வளர்த்துட்ருக்கா. நான் உன்னுடைய அம்மா, ஆனால் உன்னை கூட நம்பாமல் பாக்கியா கூட இருக்கேன்னா அதுக்கு காரணம் பாக்கியா எங்களை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறா. அவள் பணத்தை பற்றி கூட யோசிக்காமல் எங்களுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருக்கா. இப்போ கூட அந்த ஆர்டருக்காக தூங்காமல் சாப்பிடாம எவ்வளோ கஷ்டப்பட்டான்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நீ எவ்வளோ வேலையெல்லாம் செஞ்சு வச்சுருக்க. வரேன், உன்னை நேரில் பார்த்து நான் பேசிக்கிறேன் அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க ஈஸ்வரி. இங்கே பாக்கியாவுக்கு இந்த ஆர்டர் எல்லாமே அவங்க நினச்ச மாதிரியே பழனிசாமி சார் ஆஃபீஸ்க்கும் ராஜசேகர் சார் ஆஃபீஸ்க்கும் சரியான நேரத்தில் கொண்டு போய் கொடுக்கப்பட்டதால் அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்மியான விலையில் இவ்வளோ நல்ல ஆர்டரை நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க பாக்கியா அப்படின்னு சொல்லி ராஜசேகர் சார் பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி ரொம்பவே புகழ்ந்து பாராட்டுறாங்க. இனி எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலோ இல்லை ஃபெஸ்டிவல் வந்தாலோ உங்ககிட்ட தான் பாக்கியா மேடம் நான் ஆர்டர் கொடுக்க போகிறேன். மேற்கொண்டு பல ஆர்டர்கள் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பெருமையாக பேச இதை கேட்ட பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த ஆர்டரை நான் நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டேன். எங்கள் அத்தையும் கண்டிப்பாக இதனால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் பழனிசாமி சார் பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி, பாக்கியா மேடம், நானும் அங்கே ஸ்டாஃப் எல்லாருக்கிட்டேயுமே கேட்டேன். நீங்கள் அனுப்பின அந்த கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி உள்ள எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நான் உங்ககிட்ட ஆர்டர் கொடுத்தது சரியான ஆள்கிட்ட தான் ஆர்டர் கொடுத்துருக்கேன் அப்படின்ற ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன். நீங்கள் கேட்டதை விட அதிகமான பணம் உங்களுக்கு தர நான் தயாராக இருக்கேன். இனி என் ஆஃபீஸில் உள்ள எல்லா ஆர்டருமே உங்ககிட்ட தான் நான் தரப்போகிறேன் பாக்கியா மேடம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு இங்கே பாக்கியாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கஸ்டமர்ஸ் நிறைய பேர் பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உங்ககிட்ட நாங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணோம், ஆனால் இந்த ஆர்டரில் நீங்கள் நல்ல தரமான ருசியான இந்த ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து நீங்கள் கொடுத்த பொருட்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. கம்மியான விலையில் இப்படி யாராலையும் கொடுக்க முடியாது. எல்லாத்தையும் நீங்கள் தரமாக கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. நிறைய பேர் நேரில் பாக்கியாவை பாராட்டுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பாக்கியா கண்கலங்கி போய் நிற்கிறாங்க. இப்படிலாம் நடக்கணும் தானே நான் ஆசைப்பட்டேன். இதுக்காக தானே இந்த ஒரு ஆர்டரை எடுத்தேன். இந்த ஆர்டரில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஒவ்வொன்றையும் நான் பார்த்து செஞ்சதுக்கு காரணமும் இதுதான். இப்போ எல்லாருக்கும் புரிய வந்துருச்சு, என்னுடைய ஹோட்டலில் எந்த தப்பும் நடக்கலை. இனி இந்த ஹோட்டலில் நம்பி சாப்பிடலாம், நம்பி இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கலாம் அப்படின்னு கஸ்டமர் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க பாக்கியலட்சுமி. இன்னொரு பக்கம் இந்த கோபியை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது. ஏன்னா நம்ம பிஸ்னஸ்க்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு கோபி யோசனை பண்ணி பல பிரச்சனையை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ இந்த ஷெஃப் மூலமாக பிரச்சனை செய்யணும்னு நினச்ச கோபி மறுபடியும் இந்த கோபியை நான் சும்மா விட்டா வேற ஒரு ஆள் மூலமாக ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினைப்பாரு. அதனால நம்ம கோபி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் சரிப்பட்டு வரும். நம்ம ஹோட்டல் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நம்ம நிரூபிச்சிட்டோம். ஆனால் இந்த கோபி செஞ்சதும் எல்லாருக்கும் தெரிய வரணும்ல. அவர் ஒரு ஹோட்டல் ஓனராக இருந்துக்கிட்டு அடுத்த ஹோட்டல் நல்லபடியாக நடத்தக்கூடாதுன்னு இப்படிப்பட்ட ஷெஃப்பை அனுப்பி செய்கிறதெல்லாம் தப்புன்னு கோபிக்கும் புரிய வைக்கணும். கோபி திருந்தணும். அப்போ தான் இதெல்லாம் இனி இப்படி நம்ம ஹோட்டலுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராமல் நம்ம பார்த்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க பாக்கியா. வீட்டுக்கு வந்த ஈஸ்வரி ரொம்பவே கோவமாக இருக்காங்க கோபி மேலே. இதை பார்த்த உடனே இனியாவும், என்ன பாட்டி நீங்கள் அம்மாவை நீங்கள் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க, எழிலண்ணனோட ஃபங்க்ஷனுக்கு அம்மா ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வராமலே இருந்துட்டாங்க தெரியுமா அப்படின்னு கேட்க, இதே அப்பாவாக இருந்திருந்தா கண்டிப்பாக எல்லாமே செஞ்சுருப்பாங்க. அப்பாவை எழிலண்ணன் கூப்பிடவே இல்லை, ஆனால் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நின்று எவ்வளோ சந்தோஷப்பட்டாரு தெரியுமா அப்படின்ற மாதிரி கோபிக்கு சப்போர்ட் பண்ணி பேச, உடனே ஈஸ்வரியும் வாயை மூடி, இனியா அந்த கோபியை பற்றி இந்த வீட்டில் நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது. அவன் செஞ்ச வேலை என்னன்னு தெரிஞ்சா நீங்கள் இப்படி அந்த கோபியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடவும் மாட்டீங்க, புகழ்ந்து பாராட்டி பேசவும் மாட்டீங்க அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே செழியன் கேட்குறாரு, என்ன பாட்டி என்ன சொல்ல வரீங்க, அப்பா அப்படி என்ன செஞ்சாரு, எங்கள் எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் செஞ்சுருக்காரு, எனக்கு கூட நிறைய பெரிய பெரிய வேலையெல்லாம் வாங்கி தரேன்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல, ஆமாம் அந்த கோபி உங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லி பாக்கியாவையும் உங்களையும் பிரிக்கிறதுக்காக பெரிய திட்டம் போட்டுட்ருக்கான். இப்போ கூட பாக்கியாவோட ஹோட்டலில் பிரியாணி ஆர்டர் எடுத்து அதில் பெரிய பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியாமல் வீட்டில் உள்ள
நாமளும் பாக்கியாவும் ரொம்பவே குழப்பத்தில் இருந்தோம். ஆனால் இப்போ தான் தெரிஞ்சது, அவன் ஹோட்டலில் வேலை பார்த்த ஷெஃப்பை அனுப்பி வச்சு அந்த பிரியாணியில் தேவையில்லாததெல்லாம் கலந்து அந்த பிரியாணி ஆர்டரை ஒன்றும் இல்லாமல் செஞ்சதே உங்கள் அப்பா கோபி தான். ஆனால் இதெல்லாம் தெரியாமல் உங்கள் அப்பாவை புகழ்ந்து பாராட்டி பேசுகிறீங்கல்ல. உங்கள் அம்மா மட்டும் அந்த ஹோட்டலில் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கலனா நீங்கள் யாரும் சந்தோஷமாக இந்த வீட்டில் இருக்கவே முடியாது. ஏன் சொல்லியா, நீயும் சம்பாதிக்கிற, ஆனால் உன் குடும்பத்தை உன் பணத்தை வச்சா நீ கவனிக்கிற. இங்கே பாக்கியா மட்டும் சம்பாதிக்கலனா இங்கே ஜெனியாக இருக்கட்டும், உன் பசங்களாக இருக்கட்டும், எல்லாரும் எப்படி சந்தோஷமாக இருப்பாங்க? உன்னை எதிர்பார்க்காம குடும்பத்தை நல்லபடியாக நடத்திட்டு இருக்கா இங்கே பாக்கியா. ஆனால் உன் அப்பா அதெல்லாம் சந்தோஷமாக பாக்கியா சம்பாதிக்க கூடாதுன்றதுக்காக இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த கோபி என்ன சொன்னாலும் சரிதான்னுட்டு தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த கோபியை புகழ்ந்து பேசுகிறீங்க. கோபி என் பையனாக இருந்தாலும் அவன் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான், முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இங்கே எல்லாருக்குமே தெரியுது, இங்கே கோபி இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சுருக்காரு. அம்மாவோட ஹோட்டலில் நடந்த பிரச்சனைக்கு காரணமே நம்ம அப்பா தான் அப்படின்னுட்டு இனியாவும் செழியனும் அப்பா இப்படி செய்வாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்பா செஞ்சது எல்லாமே நல்லது தான் அப்படின்னு நினச்சோம். ஆனால் எங்களுக்கு நல்லது செஞ்ச அப்பா அம்மாவோட ஹோட்டலில் இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காங்களே, அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் மறுபடியும் இந்த ஆர்டரை நல்லபடியாக முடிச்சிருக்காங்க. அப்பா செஞ்சது பெரிய தப்பு தான், நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் பாட்டி அப்படின்னு இனியாவும் செழியனும் சொல்கிறாங்க. ஆனால் பாக்கியா எதுவுமே பேசாமல் ஓரமாக உட்காந்து அழுதுட்ருக்காங்க. யாருமே எனக்கு துணை இல்லை, எப்படியாவது முன்னேறணும் அப்படின்ற ஆசையில் எனக்கு என்னெல்லாம் செய்ய தெரியுமோ, என்னால் என்னெல்லாம் செய்ய முடியும் அவ்வளோத்தையும் செஞ்சு என் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிறேன். ஆனால் இன்னும் நான் நல்லா இருக்கக்கூடாது, என் குடும்பத்தில் உள்ளவங்க என் கூட சந்தோஷமாக இருக்கக்கூடாது, என் பசங்களையும் என்னை விட்டு பிரிக்கணும்னு கோபி ஏன் இப்படியெல்லாம் செய்கிறாரு? அவருக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு அவர் வாழட்டும்னு நான் அவர் வழியில் போகிறதே இல்லையே. அப்படி இருக்கும்போது என்னையும் வாழ விட்டாதானே நான் என் பசங்களை நல்லபடியாக பார்த்துக்க முடியும். இப்போ வரைக்கும் அவர் எனக்கு எதுவும் செஞ்சதில்லை, என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு தான் ஆசைப்பட்டாரு. அதுக்கும் நான் ஒத்துக்கிட்டேன். இப்போ மாமாவும் என் கூட இல்லை, எனக்கு உறுதுணையாக என் பசங்களும் இல்லை. அப்படி இருக்கும்போது யாருமே துணை இல்லாமல் முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிற இந்த கோபியை நான் என்ன தான் செய்கிறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்பவே அழுதுட்ருக்காங்க. பாக்கியா இனி யாரையும் நம்பக்கூடாது. அது என் பசங்களாக இருந்தாலும் சரி, கோபியாக இருந்தாலும் சரி, எனக்கு உதவி செய்கிற யாராக இருந்தாலும் அவங்கள நம்பக்கூடாதுன்னு மட்டும் இதன் மூலமாக நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். என்னாலையும் தனியாக நின்று ஹோட்டலில் நல்லபடியாக நடத்தி முன்னேற முடியுன்றதுக்கு நான் இப்போ எடுத்த ஆர்டர் தான் எனக்கு ஒரு பாடம் புகட்டியிருக்கு. அதனால் கோபி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி கோபி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பாக்கியா. இன்னொரு பக்கம் போலீஸும் இங்கே கோபி இப்படி நான் வசமாக மாட்டிக்கிட்டேன், இனி கொஞ்ச நாளைக்கு அந்த பாக்கியா பக்கம் நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் செய்யாமல் நம்ம வேலையை பார்க்கணும்னு நினைக்கும் போது க்ளவுட் கிச்சனில் நிறைய ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது. தன்னுடைய வேலையை பார்க்குறாரு கோபி. ஆனால் போலீஸோடு வந்த பாக்கியா, என்ன சார் நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறீங்கல்ல, உங்களுக்கு மட்டும் பிஸ்னஸ் இருக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும், ஆனால் அடுத்தவங்க இப்படிலாம் இருந்தால் உங்களுக்கு பிடிக்காது தானே. அதனால தான் நீங்கள் செஞ்சதை ஆதாரத்தோடு நான் போலீஸ்கிட்ட காமிச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். என் நிலமையில் நீங்கள் இருந்தால் தான் உங்களுக்கு என்னுடைய கஷ்டம் என்னென்னு புரியும் அப்படின்னு சொல்லி இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது வந்த போலீஸும் கோபியை அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் முன்னாடியும் அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லார் முன்னாடியுமே வெளுத்து வாங்குறாங்க. ஏன் சார் தனியாக இருந்து ஹோட்டலை நடத்தி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருக்க இவங்க முன்னேறக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் உங்கள் ஹோட்டலில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஆர்டர் மேலே ஆர்டர் வரணும், நீங்கள் மட்டும் கை நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களே, உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெளுத்து வாங்கி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே கோபி நினைக்கிறாரு, பேசாமல் பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்டுடலாமா, மன்னிப்பு கேட்டு எப்படியாவது செஞ்சது தப்பு தான் அப்படின்னு இதெல்லாம் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம், அதுக்கப்புறமா பாக்கியாவை பார்த்துக்கலாமா, அதுவும் இந்த பாக்கியா கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்குறதா அப்படின்ற மாதிரி பாக்கியாவை பார்த்து ரொம்பவே கோவத்தில் முறைக்கிறாரு. இங்கே கோபியை கூட்டிகிட்டு போகும்போது எல்லாருமே பார்த்து சொல்கிறாங்க, இவரே ஒரு ஹோட்டலோட ஓனராக இருக்கார், அதுக்கப்புறமா அடுத்த ஹோட்டல் மேலே இவ்வளோ பெரிய பிரச்சனை செய்யணும்னு ஏன் தான் நினைக்கிறாங்களோ தெரியல, இவங்களை நம்பி நம்ம வேற ஆர்டர் கொடுத்துட்ருக்கோம், இது சரியான ஹோட்டலே இல்லை போலையே அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இங்கே கோபியை இங்கே போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு ராதிகாவுக்கு தெரிஞ்ச உடனே ராதிகா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. எவ்வளவோ எடுத்து சொன்னேன் கோபிக்கு, ஆனால் புரியாமல் இப்படி செஞ்சிட்டாரே அந்த கோபியால் நான் தான் அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிவிட்டு என்ன செய்கிறது ஏது செய்கிறதுனே தெரியாமல் இருக்கும்போது அங்கே ஈஸ்வரி ராதிகாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஈஸ்வரி ரொம்ப கோவமாக ராதிகாவை திட்டுறாங்க. பாத்தியா ராதிகா, உன்னை என் பையன் கோபி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு இப்போ அவன் எதெல்லாம் அனுபவிக்கக்கூடாதோ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கான், எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். அவன் ஒரு குடும்பத்தோடு இருக்கான்னு சொல்லி நீ ஒதுங்கி போயிருந்தா எங்கள் பாக்கியா கூடயும் என் பையன் கூடயும் நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன். ஆனால் உன்னை நம்பி வந்த கோபியோட நிலைமையை பாத்தியா அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க.
அந்த கோபியை மட்டும் இல்லை, உன்னையும் நாங்கள் சும்மா விட போகிறதில்ல. கோபி இப்படி செய்கிறதுக்கு காரணமாகவே நீ தான் இருந்திருப்ப. ஏன்னா பாக்கியாவோ இல்லை பாக்கியா குடும்பத்தில் உள்ளவங்களோ இல்லை நானோ சந்தோஷமாக இருந்தால் தான் உனக்கு பிடிக்காதே. உன் வீட்டில் வந்து நான் இருந்தப்ப என்னெல்லாம் சொல்லி என்னை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனேன். இப்போ அதுக்காக தான் இந்த கோபிக்கு இதெல்லாம் கிடச்சிருக்கு. இப்படி ஒரு நிலைமையில் அவன் இருக்கிறான். அம்மானை கூட பார்க்காம உன் முன்னாடி அவமானப்படுத்தினான். எங்கெல்லாம் என்னை கூட்டிகிட்டு போகக்கூடாதோ எல்லா இடத்துலையும் நிற்க வச்சு என்னை அள வச்சான். ஆனால் பாக்கியா இருக்க போய் நான் வந்து அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியில் வந்தேன். பாக்கியாவோட வீட்லேயும் நான் சந்தோஷமாக இருந்தேன். அது கூட அவனுக்கு தாங்கிக்க முடியல. இப்படி ஒரு பிரச்சனையை பாக்கியாவுக்கு செஞ்சுருக்கான். ஆனால் இப்போ சொல்கிறேன், பாக்கியா இந்த கோபியால் எவ்வளவோ பணத்தை வீணாக செலவு பண்ணியிருக்கா. கஸ்டமருக்கு 11,00,000 ரூபா பணத்தை கொடுத்துருக்கா. அந்த பணத்தை மட்டும் கோபி பாக்கியாவுக்கு திருப்பி தராமல் மறுபடியும் ஏமாத்தலாம்னு நினச்சா அவன் வெளியில் வரவே முடியாது. இந்த கோபியால் பாக்கியா எவ்வளோ மனவேதனைப்பட்டா. மறுபடியும் இந்த ஹோட்டலை நல்லபடியாக நடத்த முடியுமா? அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குற ஸ்டாஃபுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க முடியுமா? குடும்பத்தை எப்படி பார்க்க போகிறேன்னு தெரியலையேன்னு அவ்வளோ மனவேதனையில் இருந்தா பாக்கியா. இது எல்லாத்துக்குமே நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். உன்னையும் அந்த கோபியை நானும் பாக்கியாவும் சும்மா விட போறதே கிடையாது அப்படின்னு ரொம்ப கோவத்துல ராதிகாவை கேள்வி கேட்டு திட்டிக்கிட்டே இருக்காங்க ஈஸ்வரி. ஈஸ்வரிக்கு பதில் பேச முடியாம அவமானப்பட்டு நிக்கிறாங்க ராதிகா.